ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது ஏதோ ஃபர்பிடன் ஏதோ கேம் ஏதோ பேர் தெரியல. அப்புறம் வேணால் பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, வாங்க இந்த கேம் விளையாடி பார்க்கலாம். ஓகே, இந்த கேவுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட போய் பேசணும் காய்ஸ். ஒரு ஓல்டு பிக்கேக்ஸ் தந்தான். அப்புறம் எனக்கு ஏதோ கிளாஸ் வந்துச்சு. அது ஒரு 7% தான் காய்ஸ் அந்த கிளாஸ்க்கு வாய்ப்பான். எனக்கு கிடச்சிச்சு. செம்ம ரேர் அந்த கிளாஸு. அது ஒரு எபிக் கிளாஸு எனக்கு கிடச்சிடுச்சு ஃபஸ்ட்டு இதுலேயே. ஒன்றுமே அதனால நான் கிளாஸையே மாற்ற மாட்டேன் அவ்வளோவா. ஓகே, இவனை போய் அடிக்கலாம். எனக்கு அயன் கிடச்சிருக்கு. ஏதோ சொல்கிறாங்க, சொல்லித்தராங்க கைஸ் கேமு. ஓகே, இந்த கல்லெல்லாம் வந்து போட்டு அடித்து உடைக்கணும். ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்மளும் 50K அடிக்கும். 50 ஃபஸ்ட் அடிக்கணும். 50 சப்ஸ்கிரைபர் அடிக்க முடியும். இன்னும் தானாக ஆட்டோ கிளிக் ஆகுது போல். நான் ஆட்டோ கிளிக்கர்லாம் வச்சுன்னு இல்லையே. நம்மளும் ஃபோனில் தான் விளையாடுறேன். எப்படி ஆட்டோ கிளிக்கரில் வச்சுருக்க முடியும்? ஓகே, போட்டு அடித்த அடியில் பிரிஞ்சிருச்சு, அப்படி தெரிச்சிருச்சு காலெலாம். ஓகே, வாங்க நம்ம மேலே போய் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஏதோ வழியில் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், நடக்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பாருங்கள், சின்ன பையன் மாதிரியா இருக்கான் நடக்கும்போது. ஓடும்போது இதான் இந்த வேகத்தில் நடக்கிறான் பாருங்கள். இந்த வேகத்தில் எல்லாம் நடந்தால் என்றைக்கு அங்கே போய் சேர்றது? இந்த மாதிரி தான் நடக்கணும். அதனால் ஓகே, வாங்க இங்கே வந்தாச்சு. இதோ இங்கே தான் பண்ணணும் போல். இது எனக்கு வேறு பண்ணவே வராது. என்னோடய பழைய அக்கௌண்ட்டை கூட பண்ணியிருக்கேன். எவ்வளோ என்ன போடுறது? ஒரு அயன் போடுறேன், ஒரு ஸ்டோன் போடுறேன். ஃபர்ஜு பண்ண சொல்கிறாங்க. இந்த கேம் பேரே ஃபர்ஜு தான். ஓகே, இருங்க. ஓகே, அமுக்கணும். என்ன எனக்கு பண்ணவே தெரில. இருங்க, இப்படி தள்ளணுமா? கைஸ் வரமாட்டிருக்கு எனக்கு. இருங்க. இப்போ ஒழுங்காக வருது. அப்படி பண்ணணும் போல். அப்பப்போ லைட்டாக அந்த மாதிரி வரமாட்டிருக்கு ஒழுங்காக சில டைமு. ஓகே, பண்ணு. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கும் நிறையா பேர் வியூவர்ஸ் வருவாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏறுவாங்க. ஃபஸ்ட்டு 50 சப்ஸ்கிரைபர் எனக்கு வரணும். அப்படியே அந்த இதுலேயே அழுத்தி பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான்ப்பா. அழுத்தி பிடி. பூயா அடி. இங்கே தான் பிடிக்கணும் போல் அழுத்தி. ஊற்றுது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக அடிக்கணும் கைஸ். என்ன பண்ணணும்? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். கோ. அர்ரா பர்ஃபெக்ட். அர்ரா என்ன பேடு வருது? பர்ஃபெக்ட்டு. ஐயோ, பேட் ரொம்ப வாட்டி வந்துச்சு பர்ஃபெக்டை விட. ஸ்குவாடு எப்படி வருமோ? தங்க கலரில் இருக்குது. ஒரு கோல்டன் ஸ்குவாடா? 10 லட்ச ரூபாய்க்கு தருவீங்களா? என்னங்க இவ்வளோ கம்மியான டிஎஸ்பியாக இருக்குது? நாங்கள் தான் பிளாக் ஃப்ரூட் மாதிரியே ஒரு கேமாக இருக்குது. லெவல் அப் கேமாக இருக்குது. என்னோடய லெவல் என்னது இப்போது? எங்கே போகணுன்னா திருப்பி வேறு செய்யணுமா? ஓகே, இதில் என்ன பண்ணால் சாண்ட்ஸ்டோனு, இது சாண்ட்ஸ்டோன் ஒன்று, இது திருப்பி அவ்வளோதான் போட முடியுமா? இந்த எம்டி ஸ்டார்ட்டில் என்ன பண்ணுறது? ஓகே, இதுக்குள்ளே இறக்கலாம். இருங்க. 1 2 3. ஓகே, அழுத்து. ஐயோ, என்ன ஒழுங்காகவே அழுத்த முடியல. அழுத்து. ஓகே, அழுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அழுத்தி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சிடுவீங்க நான் நினைக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் பிரேக். இது ஊற்றுறதுக்குள்ளே நீங்கள் தண்ணிலாம் குடிச்சிக்கோங்க. ஓகே, நான்லாம் தண்ணி குடிக்காமல் பேசிக்கின்னு இருக்கேன் பாருங்கள். வாய் வலிக்கும். அதனால் வீடியோ பார்த்துன்னுக்கே வாய் வலிக்கும் ரொம்ப. அதனால் தண்ணி குடிங்க. அதுவும் முக்கியமாக சம்மர் சீசனில் நிறையா குடிங்க. அப்போ தான் டீஹைட்ரேட் ஆயிரும். இல்லைனா ரொம்ப குடிக்காமையே இருந்தால் ஹைட்ரேட் ஆயிரும். ஓகே, அழுத்து. அது முடிக்கிறதுக்குள்ளே ஒரு கேன் ஃபுல்லாகவே தண்ணி குடிச்சிடலாம் போல். இவ்வளோ நேரம் ஆகுது. இங்கே எப்படியாச்சும் அங்கேயே நிற்க வச்சு இங்கே மேலே எடுத்து போகலாம். அப்படிதான்.
மேலே கீழே வரட்டும். முடிஞ்சிருச்சு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கே கைஸ். என்ன கலரே வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். வந்தோடனே அழுத்தணும். என்ன பேட் வருது? சீக்கிரமாக அழுத்தினா பேட் வருது எனக்கு. என்ன கைஸ் இது? சீக்கிரமாக குட்டு தானே ஓடணும். சரி இருங்க, அடுத்த வாட்டி லேட்டாக பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ டேமேஜ் வருது? எது அதிகம் டேமேஜோ அதை நம்ம வச்சுட்டு மிச்சம் கம்மி டேமேஜ் இருக்கிறதுலாம் நம்ம விற்றுடலாம். ஓகே காய்ஸ், வாங்க இவங்ககிட்ட தான் போய் விற்கணுமா? வாங்க விற்கலாம். என்ன விற்கிறது? எஸ். எவ்வளோ தரான்? சரி, எவ்வளோ தரானா? எவ்வளோ தரான்? 10. ஓகே தாடா. குட் பாய் சொன்னால் மட்டும் என்ன அதிகமாக ஏற்ற போகிற தாடா. போடா நீ வேற. கைஸ் அவ்வளோதான். நம்ம டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ். அவங்கெல்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே வாங்கியாச்சு. பிக்காக்ஸு நல்ல பிக்காக்ஸு இல்லை, இதுவே ஒரு வேஸ்ட்டு தான். பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இந்த வேஸ்ட்டுக்கு இது பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு வேஸ்ட். எதுக்கு இங்கே தான் போய் உடைக்கணுமா? அங்கே தான் உடைச்சா என்ன வருதா? ஓகே உடைக்கலாம். அடி தலையவே உடச்சிடுவேன் கைஸ். ஓகே அறா. என்ன ராக்? ராக்கு தானா? எல்லாத்துக்குமே ராக்கு தான் வச்சுருக்காங்க. எதுக்கு? இது வேற ராக்கு வேறையா? போக அப்போ வேறையாக மாறும். அப்போது நம்ம பேர் ராக்கு அந்த மாதிரி மாறிக்கினே வரும் போல். ஓகே, இந்த கேம் கொஞ்சம் லேக் ஆகுது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால. நார்மலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, அதனால கொஞ்சம் லேக் ஆகுது எனக்கு. ஓகே, கலெக்ட் 10 ஓர்ஸ். நம்ம 3 ஓர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஜாமியை கொல்லணுமா? இந்த கத்தி வச்சு தான் கொல்லணும். ஐயோ மாட்டிக்கிட்டேன் உள்ள. ஐயோ பக்கில் மாட்டிக்கிட்டேங்க. கை காலை வச்சுக்கினேன் அமைதியாக இருந்தாங்கண்ணே நான். ஐயோ பக்கில் இருந்து இப்போ எப்படி நான் வெளியே போகிறது? இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். இதுங்க எனக்கு ஒரு ஐடியா. இது ஒர்க் ஆகுமா தெரில. என்ன ரீஸ்டார்ட் வந்தால் செகண்ட் வருது. என்ன சாக மாட்டேனா? எப்பா வந்தாச்சு. என்ன நடக்கிறதே வித்தியாசமாக நடக்கிறேன். இருங்க, ரீஸ்பான் வந்தால் சரியாகணா? சரியாயிடுச்சு. இதை தான் இப்போ போட்டு உடைக்கணும். ராக்கு என்ன அடிப்படலை இதுக்கு? கத்தி வச்சிருக்கேன் நான் ராக்கை. ராக்கை கத்தி வச்சு அடிச்சுன்னுருக்கேன். அதனால தான் அதுக்கு எக்ஸ்பியே குறையில. ஓகே, இப்போ அடித்தா எக்ஸ்பி குறையும்பாங்க. இங்கே ஃபஸ்ட் நம்ம அங்கே போய் ஏதாச்சும் ஒரு ஜாம்பி இருக்கா போய் கொண்டுட்டு வரலாமா? ஓடி போகணும். கத்தி கையில் வெப்பனை வச்சுக்கினே போகிறேன். இவன் பார்க்கவே ஜாம்பி மாதிரியே இருக்கான். அதனால் இவன் ஜாம்பி நினச்சிக்கினே அடிக்க போயிருப்பேன். இவன் ஜாம்பி தானா? மனுஷன் தானே இவன்? கேரக்டரை ஜாம்பி மாதிரி வச்சுக்கணும் வரான். ஜாம்பி லெவல் 5 ஹெல்த்தில் இருக்கு பாருங்க கைஸ். இந்த கேமில் ஹெல்த்து இங்கே குறையுது. அதுக்கு முன்னாடி என்னோடய ஹெல்த்து அதிகம். ஜாம்பி அடிச்சிடலாம். அடி. எதுக்கு கைஸ் அந்த வழி? ஜாம்பியை தானே அடிக்க போகிறேன். இப்போ எதுக்கு அந்த பக்கம் கொண்டு போகுது தெரியல. ஓகே, ஜாம்பியை கொண்டாச்சு. அச்சீவ்மெண்ட் தந்திருக்காங்க ஜாம்பியை கொன்னதுக்கு. இருங்க, இதை உடைக்க முடியுமா? இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் உடைக்க கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. கஷ்டம் இல்லை, இந்த வச்சு உடைக்க முடியாது அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஐயோ இவன் வேறு வந்துக்கினே இருக்காங்க. இவன் லெவல் 1 ஈஸியாக இருக்காங்க. ஹையர் லெவல்லாம் இருக்காங்க போல். லெவல் 1 அந்த மாதிரி லெவல் அதிகமாக இருக்கவங்களாம் இருக்காங்க இதில். ஓகே, இந்த கல்லை உடச்சிடலாம். ஓகே, உடச்சிட்டேன். உடைக்க போகிறேன். இந்த கல் மேலெல்லாம் எதுவும் வி சிம்பிள் மாதிரி ஏதோ போட்டிருக்கேன். அது என்ன எதுக்கு போட்டிருக்காங்க தெரில. இன்னும் கொஞ்சம்தான். இதை உடைக்க முடியாதா? இங்கே ஒரு கல் இருக்குது. தானாக கிளிக் பண்ணாவே ஆட்டோ கிளிக் ஆகிருமா? ஹை கிளிக் பண்ணாவே
நான் பிடிச்சிருந்தா இருக்கணும் போல கைஸ். ஆட்டோ கிளிக்லாம் இல்லை இந்த கேமில். ஓகே, இதையும் உடச்சிடலாம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடுச்சு நம்மளோட இது. ஓகே, லாஸ்ட் அவன் 6 லெவல். நான் என்ன லெவலு எனக்கே தெரியலையே. 5 லெவல்னா இங்கே கீழே இருக்கு பாருங்க. குஷ்டு முடிச்சிட்டேன். இப்போது அவன் ஒருத்தன் குஷ்டு தந்தான்ல, அவனை மீட் பண்ணணும். ஓகே, போகலாமா? குஷ்டு தந்தவனை மீட் பண்ண. இதுங்க, இது என்னது? யூ டென்ட் ஹாவ் எனஃப் கோல்டா? கோல்டு வேணுமா? இப்போ தான் எங்களுக்கு அயனே கிடைக்கிது, இன்னும் சில்வரே கிடைக்கல, அதுக்குள்ளே கோல்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நியாயமே இல்லை கைஸ். சரி விடுங்க. ஓகே, மேலே போகலாமா? மேலே போகலாம். என்ன இது ரயில்வே ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் ஒரு ட்ரெயின் கூட இல்லையே இங்கே. மைன் கார்ட். ஓகே, மைன் கிராஃப்டில் நான் போடலாம் இப்போ ஐடியாவில் இருக்கேன் கைஸ். ஆனால் இப்போ ஃபஸ்ட் பிளாக் ஃப்ரூட்டை முடிக்கணும். C2க்கு வரைக்கும் போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் C3 போகிறதுல கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நாள் கழித்து போட ஆரம்பிப்பேன் C3. என்ன போடுறது? இது வித்தியாசமாக ஒன்று தந்திருக்காங்க, அது ஒன்று, இது ஒன்று, ஸ்டோன் ஒன்று. அவ்வளோதான், இது போதும். இப்போது இது சாய்க்கணும், நல்ல ஸ்குவாடாக கிடைக்கணும். அடி அடி அடி. நான் 5 லெவல் எப்படியாச்சும் 10 லெவல் போகணுன்னு ஆசையாக இருக்குது. இது லெவல் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் கைஸ் பெரிய தொல்லை. இல்லை, லெவல் ஏற்றுறது ஒரு கஷ்டம். அவ்வளோதான், ஓரளவு ட்ரெயின் ஆகிட்டேன் இந்த கேமை. ஓகே, சீக்கிரம் ஊற்று ஊற்று ஊற்று. இதுதான் கைஸ் இன்னும் எனக்கு ட்ரைனிங்கே ஆகல. அப்படிதான், அப்படியே கிளிக் பண்ணிக்கினே இருக்கணும். முடிஞ்சிருச்சு. இது செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் வந்திருக்கு ஆர்மரா. பேடா? ஓ, அந்த மாதிரி மாறும். க்ரீன் கலரில் இருக்கும்போது அடிக்கணும் போல காய்ஸ். புரிஞ்சிருச்சு இந்த கேம். இப்போது க்ரீன் கலரில் இருக்கும்போது தான் அடிக்கணும், ரெட் கலரில் இருக்கும்போது அடித்தா அது அவ்வளோவா பேடாக தான் வரும். ஸோ அதனால் க்ரீன் கலரில் இருக்கும்போது தான் நான் அடிக்க போகிறேன். திருப்பி ஏதாச்சும் உருவாக்கிக்கலாம். ஓகே, ஏதாச்சும் இந்த வாட்டி ஏதாச்சும் ஒரு ஆர்மராக கிடைக்கணும் எனக்கு. ஓகே, அடி. இந்த மாதிரி பண்ணிக்கினே இருக்கோம். அழுத்து 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 அழுத்து. ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு 50 சப்ஸ்கிரைபர் அடிக்க முடியும், அப்புறம் 50K அடிக்க முடியும். அந்த மாதிரி தான் போயின்னே இருக்கும் 50K ஒரு சேனல்னால். அப்படியே அழுத்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஓகே, ஹெல்மெட்டை இந்த வாட்டி அவன் வேஸ்ட்டு கைஸ். எனக்கு ஹெல்மெட் இப்போ வேணாம், ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஓகே, அவ்வளோதான், ஹெல்மெட் உருக்கிச்சு. எவ்வளோ டேமேஜ் எடுத்து பார்க்கலாமா இந்த வாட்டி? போன வாட்டி நல்லா வந்துச்சு. அதே தான் கைஸ், தேவையில்லை. இது மட்டும் போட்டால் ஒரு அயன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஆர்மர் ஸ்குவாடு அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். வேஸ்ட் ஆனதெல்லாம் தராங்க. ஓகே, இப்படி இழுக்கணும் கீழே. இழு 14 மினிட்ஸாக வீடியோ இது இருக்கும், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கின்னு இருக்கேன். ஃபோனில் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி அவ்வளோவா இருக்காது. ஆனால் ஸ்கைன் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் ஆப்பில் போட்டு குவாலிட்டியை கரெக்டாக வர வச்சே பண்ணிடுவேங்க கைஸ். ஓகே, மற்ற யூடியூபர் மாதிரி இல்லை, நான் தனியாக இருப்பேன். என்னோடய யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ஆரோ பிளாக்ஸ் தான். அவன் கூட விளையாடி காமிக்குவா. அவன் ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட்டில் தான் இருக்கான். இது என்னோடய யூடியூப் ஐடியில் அவனுக்கு ரிக்வெஸ்ட் வந்து வச்சுருக்கேன். அக்செப்ட் பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் தான் இருக்கான் அவன். ஓகே, இது ஹெல்மெட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி தந்தாவே. எனக்கு தேவையில்லாததான் தராங்க கைஸ்.
ஐயோ க்ரீன் கலரில் இருக்கும்போது வச்சா கூட இந்த தான் வருது. ஓகே தானா? 2 டிஎஸ்பி கூட வராது போல். நான் ஒன்று கூட ஒழுங்காக பண்ணல இதில். 2 டிஎஸ்பி தான் வந்திருக்கு கரெக்டாக. ஓகே அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே உருவாக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரு 2 ஹெல்மெட்டை விற்றுட்டு வர போகிறேன். இருங்க ஃபஸ்ட்டு விற்றுட்டு வரலாம். இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு எந்த ஹெல்மெட் எனக்கு பிடிச்சிருக்குன்னா எல்லாமே பூவை இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே மிச்சம் எல்லாம் போய் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட போய் விற்றுட்டு வரலாம். இவங்ககிட்ட போய் விற்கணும். என் மண்டையில் இருக்க முடிய மொட்டையாக வாங்கிட்டாங்க. கோல்டன் பிக்கேக்ஸ் எவ்வளோ? இருங்க நான் கோல்டன் பிக்கேக்ஸே வாங்க தான் பிளானில் இருக்கேன். அதெல்லாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக கோல்டன் பிக்கேக்ஸ் போகிறேன். ஏன்னா காசு வேஸ்ட் ஆகும். அது வாங்கிட்டு ஒன்று ஒன்றா போனால் வேஸ்ட் ஆகும்ல. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கோல்டன் பிக்கேக்ஸு. இதையும் செல் பண்ண போகிறேன், இதையும் செல் பண்ண போகிறேன், இதையும் செல் பண்ண போகிறேன். ஓகே எவ்வளோ தரம் பார்க்கலாமா? 33 டீல். ஓகே தாடா. ஓ கோல்டா இது? ஓகே அவங்ககிட்ட போய் தந்துட்டு வரேன். இல்லை வாங்கிட்டு வரேன் பிக்காக்ஸை. காசு அவ்வளோலாம் அவன் எதுவும் தரலை. ஆனால் நம்ம கில் 3 ஜாம்பி ஃபார் எனிதிங் அண்ட் கெட் ஏதோ 35 ஓர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 35 ஓர் எடுத்துடுவேன். ஓர் எடுக்கும்போது சாமியெல்லாம் கொன்றுவேன். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓகே பிக்காக்ஸு, புது பிக்காக்ஸு இதில் உடைக்கலாம். 2 அடி அடித்தாவே எல்லாம் நமக்கு வந்துடும். ஓகே இதுவும் எடுத்துக்கலாம். காப்பரா ஈஸியாக இருக்குது இங்கே உடைக்கிறதுலாம். இங்கே போனால் ஜாம்பீஸ்லாம் இருக்கா? வாங்க ஜாம்பீஸ் தான் அவ்வளோ லெவலில் இருக்க ஜாம்பீஸாக இருக்காது, கம்மி லெவல் தான். வாடா வாடா மாட்டான். ஐயோ அந்த ஜாம்பி பவர்ஃபுல் கைஸ். தலையில் ஹெல்மெட் பண்ணியிருக்க ஜாம்பி. அவனை கொல்ல தேவையில்ல, அவனுக்கு கொல்லவும் சொல்லலை. இதெல்லாம் உடச்சிட்டு மட்டும் நம்ம போய்க்கலாம். நம்ம வேலை என்னமோ அது மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். அவங்ககிட்ட ஒம்புக்கு போகணுன்னா நம்மளை போட்டு அடிச்சிடுவான். அதனால் வேணாம். இந்த குஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வீடியோவை முடிச்சுப்பேன். ஓகே காய்ஸ் இது கிடைக்குது. ராக்கா? இது ராக்கு. இது என்னது? இது ஸ்டோனு. அப்போ அது என்னது? ஓகே இங்கே போய் எடுத்தால் ராக்கு தான் இருக்கும். ராக்கு எல்லாம் போய் எடுத்தால் இன்னும் நல்லதாக வரும்னு நினைக்கிறேன். இது உடச்சி எடுத்துட்டேன். இது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, இதையும் உடச்சி எடுத்துக்கிறேன். இதை போட்டு ஈஸியாக உடைக்கலாம் ரெண்டுத்தையும். வட 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 வட. இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது, அப்படியே இவனையும் கொண்டுடலாம். தா வாங்கு. இவனை ஈஸியாக கொண்டுட முடியுது. இவன் ஆனால் இன்னொரு ஜாம்பி ஹெல்மெட் போட்ட ஜாம்பி கொஞ்சம் பவர்ஃபுல்லு. அவனை கொல்ல நமக்கு ஆர்மர்லாம் வேணும். ஓகே 14 ஓவர் முடிச்சிருக்கோம். இங்கே இன்னொரு ஜாம்பி இருக்கானா, அவன்கிட்ட ஒம்புக்கு போக தேவையில்ல. அவன் தான் ஹெல்மெட் போட்ட ஜாம்பி. அவன் அடித்தா கொஞ்சம் அதிகமான டேமேஜ் நம்மளுக்கு போகும். ஓகே இதெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே நம்ம மண்டையில் முடி இல்லாதனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த கேமில். பரவாயில்ல விடுங்க. ஓகே அவ்வளோதான். போட்டு உடைக்கணும், தெறிக்க விடணும். கொஞ்சம் ஓடி போகலாம். இன்னும் கொஞ்சம் தான் ராக் உடைக்கணும். இன்னும் ஒரே ஒரு ஜாம்பியை கொல்லணும். அப்புறம் போய் ஒரு குஸ்ட்டு மட்டும் முடிச்சிடலாம். இவன் என்ன ஜாம்பிக்கு சண்டை போட்டுக்கின்னு இருக்கான்? கைஸ் ஒரு செமையான ஸ்குவாட் வச்சுருக்கான் போல். நல்ல ஸ்குவாடாக இருக்கும் போல். அது பார்க்க நல்லாயிருக்கு. ஜாம்பிக்குள்ளே ஜாம்பிக்கும் சண்டையா?
அந்த 2 சாமிக்கும் ஒரு சண்டை நடந்து ஒரு சாமி செத்துருக்குல்ல, அந்த சாமியை போய் கொல்ல போகிறேன். எங்கடா 2 பேருமே செத்துட்டீங்க? ஒரே டைமில் 2த்தையும் அடிக்க முடியாதா? ஓகே, இதை உடைச்சிக்கலாம். இப்போ 2த்தையும் ஒரே டைமில் வந்துச்சு காய்ஸ். ஓகே, இவன் 5 லெவலில் இருக்கான். அதனால் கொஞ்சோண்டு ஹார்டு தான் இவன். ஆனாலும் முடிக்கலாம் இவனை. ஹெல்த்து கொஞ்சம் குறையுது எனக்கும். அவனுக்கு பாதி குறைச்சிட்டான். அண்ணனா என்னை விட அவனுக்கு தான் ஹெல்த் அதிகமாக குறைஞ்சிருக்கு. ஓகே, கொன்றுவான் போலையே. கொஞ்சம் விட்டா கொன்றுவான் போல். அவ்வளோதான், கொஞ்சம் ஹெல்த்து தப்பிச்சிருக்கோம். பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம். ஓகே, நான் இங்கே இருக்கிறத விட அங்கே இருந்தால் டேஞ்சர் கம்மின்னு நான் நினைக்கிறேன். ஐயோயோ, இவங்களா என்னடா சுற்றி 4 பக்கமும் ஓடிடணும். தப்பிச்சாச்சு. இங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான், இங்கேயும் போட்டு அடிப்பாங்க. அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ அடிக்கணும்? 35 7 அடிக்கணும். ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது, ஒன்றா அடிச்சிடலாம். அடி தேதி கூட அடிச்சு. சில கல் பெருசாக இருக்குது, சில கல் சின்னதாக இருக்குது. இல்லை ரெண்டுத்துல என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஓகே, இன்னும் 4 தான் கைஸ். இங்கே அடித்து ஒன்று அடிச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக இங்கேயே அடித்து உடச்சிடலாம். வெளியே போகிற இடம் எங்கே இருக்கும்? இதை உடச்சிட்டு அப்படி இதையும் உடச்சிடலாம். அவ்வளோதான், உடச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வெளியே தான் போகணும். எப்படி போகணும் தான் தெரியல. அது மட்டும் எவ்வளோச்சி ஹெல்ப் பண்ணுங்கடா, வெளியே போவேன். இங்கே இருக்குது வழியை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி போனால் வெளியே போகலாம். இருட்டிடுச்சு, நைட் ஆயிடுச்சு போல் கேமில். ஆனால் இப்போ டைம் என்னென்னா 5 o'clock 5:07. இப்போ போய் ஃபர்ஜ், இந்த கேம் பேர் ஃபர்ஜ் தான். ஃபர்ஜ் BETA. இது ஒரு பாப்புலரான கேம், புதுசாக வந்திருக்கு பாப்புலராக. இதுங்க என்ன போடலாம்? சில்வர் ஒன்று போடுறேன். இது போட்டால் என்ன ஆகும்? சரி, 2 போட்டு விட்டுறேன். அப்புறம் அயன் கொஞ்சம் போடுறேன். இது கொஞ்சம் போடுறேன். அவ்வளோதான், போதும். இதுவே அதிகம், ரொம்ப போட்டிருக்கேன். என்ன வருது பார்க்கலாமா? கரெக்டாக இந்த வாட்டி எல்லாத்தையும் பண்ணணும். அழுத்து. ஓகே, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. ஓகே, அழுத்து. என்னங்க இது இவ்வளோ ஸ்லோவாக இது? Black Spot is a pro player Tamil Nadu in the world. Guys, pro player Tamil Nadu நான் தான். ஃபஸ்ட்டு பிளேஸில் VTG, செகண்ட் பிளேஸில் நான். VTG தானா எப்போவுமே ப்ரோ பிளேயரு. ஆனால் VTGயோட நான் சில கேமில் ப்ரோ பிளேயர், ப்ரோப்ளாக்ஸில். ஹாரர் கேம்னாவே VTG தான். ஓகே, ஊற்றலாம். அப்படியே இழுத்துக்கினே போனோம். அப்படியே திருப்பி பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துக்கினே மேலே போனோம். அப்புறம் இழுத்துக்கினே போனோம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஐயோ, இந்த வாட்டியும் ஹெல்மெட்டாக தான் இருக்கும் கைஸ். ஹெல்மெட்டாக இருந்தாவே ஒரு கடுப்பு. ஹெல்மெட் இல்லை, அதனால ஒரு கடுப்பு இல்லை. குட்டு அடி, பர்ஃபெக்ட்டு. பரவாயில்ல, 2 வாட்டி பர்ஃபெக்ட் வந்திருக்கு. நிறைய பொருளெல்லாம் இதுக்குள்ளே போட்டு நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, புவர் 10%. புவராங்க கைஸ்,
புவர் 10% தந்திருக்காங்க பாருங்களேன். காப்பர் ஃபுல் நிறைய போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அதிகமாக போடுறேன் இந்த வாட்டி. ஏதோ இந்த இதுவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டு டின் எதுவும் இருக்குது அதையும் கொஞ்சம் போட்டுக்கினேன். ஓகே, ஏதாச்சும் நல்லதாக வரணும். இந்த குஸ்ட்டு முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் இது ஒன்றே ஒன்று முடிச்சுட்டு நான் வீடியோ முடிச்சுப்பேன். ஏன்னா அது கைன் மாஸ்டர் எடிட் பண்ண ரொம்ப நேரம் எடுக்குது. எனக்கு நெட்டு ப்ராப்ளம் இல்லை, அன்லிமிட்டெட் தான் எனக்கு நெட்டு. ஆனால் அது கொஞ்சம் நேரம் இது எடுக்குது, ரொம்ப நேரம் ப்ராசஸ் ஆகுது. அது வரைக்கும் ஃபோன் நான் ஆன்லேயே வச்சுக்கின்னு என்ன பண்ணுறதுனே புரியலை. ஓகே, கஷ்டப்பட்டு நான் சவுண்டே வராமல் உங்களுக்காக வீடியோ பண்ணின்னு இருக்கேன். நிறைய சவுண்டு வரும், ஆனாலும் என்னோடய பழைய சேனல் ஒயிட் ஸ்பாட் கேமர் ஒயிட்டில் நிறையா சவுண்டு வரும். ஆனால் அந்த சவுண்டெல்லாம் எப்படியும் நிறுத்தி வச்சுட்டு கஷ்டப்பட்டு நான் இப்போல்லாம் வீடியோ உங்களுக்காக பண்ணிக்கின்னு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு நல்ல யூடியூபராக வரணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. ஆனால் அது எப்போவுமே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் நான் வீடியோ போடுறேன்னா ஒரு 10 பேர் பார்த்தா கூட பரவாயில்ல. ஒரு 500 பேராச்சும் அட்லீஸ்ட் பாருங்க கைஸ். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வியூவர்ஸ்லாம் ஏறி அந்த மாதிரி போவாங்க. என்னோடய பழைய சேனலில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட நல்ல வியூஸாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செஸ்ட் பிளேட் வந்திருக்கு இந்த வாட்டி, நல்லா பண்ணலாம். ஐயோ, கிரேட்டு. ஐயோ, நிறைய பேடே வந்துடுச்சு கைஸ், என்ன பண்ணுறதுனே புரியல. ரொம்ப கம்மியாக தான் டிஎஸ்பி தரோன்னு எனக்கு இப்போயே தெரிஞ்சிருச்சு. டிஎஸ்பியில் நான் நிறைய பொருள் போட்டதுனால 3ல் வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான், குஸ்ட்டு முடிஞ்சிருச்சு கைஸ். இருங்க, நான் போய் இதை மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதையும் என்னோடய திங்ஸ் கியூப்பு, இதையும் கியூப்பு, அவ்வளோதான். சரிங்க, நான் என்ன கிளாஸ் வச்சுருக்கேன் காமிப்பா. தந்திருக்கான். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் கைஸ். இருங்க, ஏதோ சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கலாம். ஏதோ போக சொல்லுவான், நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய் 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 கைஸ்.